வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலே தந்தூரி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். எப்படி நம்ம செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்றத வீடியோவில் பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தோல் வேணும்னா நீங்கள் நீக்கிடலாம். நான் இன்றைக்கி தோலோடு தான் செய்ய போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பு இல்லாமல் தயிர் சேர்த்துங்க. தயிர் சேர்த்துக்கிட்டேன். அது கூட நம்ம ஒரு லெமன் ஜூஸாக எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. 1/2 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துங்க. இது காரம் கம்மியாக இருக்கும், கலருக்காக தான் சேர்க்குறது. கலர் அதிகமாக இருக்கும். 2 டீஸ்பூன் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துங்க. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சிங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு லெக்காக எடுத்து நம்ம ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு எடுத்து நம்ம லெக் மேலே தடவி விடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெக்காக எடுத்து மேலே ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விடணும். இந்தமாரி ஒவ்வொன்றா தடவுங்க. நம்ம தடவிட்டு ஊற வைக்கணும். இது நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பாட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் தடவிட்டேன். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி ஊறிருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம பொரிக்கலாம். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வாணலில் ஆயில் சேர்த்துட்டேன். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 லெக் போடலாம். 2 போட்டு பொரிக்கலாம். இன்னொன்று சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 சேர்த்துட்டேன். இது நம்ம போட்ட உடனே இதை நம்ம திருப்பி விடக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் என்ன செய்யணும், லைட்டாக நம்ம இதை அப்படியே நவுத்தி விடணும். எதுக்குன்னா அடியில் போய் இந்த மசாலா அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் நம்ம லைட்டாக அப்பப்போ நவுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். 10 to 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு தான் நம்ம திருப்பி விடணும். உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம லைட்டாக அப்படியே நவுத்தி விடணும். இதை பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விடலாம். அவ்வளோதான், திருப்பி விட்டாச்சு. பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம திருப்பி விடணும். நமக்கு டைம் ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இதையும் நம்ம திருப்பிடலாம். திருப்பி விட்டாச்சுங்க. பாருங்கள், வெந்துட்டுருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எடுத்துட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே போல் நம்ம மீதியும் போட்டு எடுக்கலாம். எண்ணெயில் இந்த மசாலாலாம் அடியில் தங்கும். நம்ம ஒரு கரண்டியால் மேலாக எடுத்துட்டு மீதி இருக்கிறது இந்த மாதிரி நம்ம 2 போட்டு எல்லாத்தையுமே பொரிச்சிடலாம். ரொம்ப நல்லா வருங்க டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், வெந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டை குட்டீஸ்களுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்குவாங்க. பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.